ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 ஸ்பூன் பொரிகடலை மாவையும் திரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு, கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 மிளகாயை சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இந்த மிளகாய், கறிவேப்பிலை, ஜீரகம், பூண்டு இதை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயம், நம்ம மிளகாய், ஜீரகம் அதெல்லாம் அரைச்சது அதெல்லாம் இதில் சேர்த்துட்டேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது குழிக்கரண்டி 2 சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட நாம் அரைச்சி வச்ச பொரிகடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பெரிய சைஸ் உருண்டையோ இல்லை சின்ன சைஸ் உருண்டையாவோ நாம் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு ஒரு கவரில் எண்ணெய் அப்ளை பண்ணி நாம் தட்டையை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமே எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி கப்பு வச்சு இது நல்லா அழுத்தி எடுத்துருங்க. தட்டை நமக்கு நல்லா ஷேப்பாக ஒன்று போல் வந்துடும். இதை நாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். போட்ட தட்டையை இது மாதிரி 2 தட்டையாவோ இல்லை 3 தட்டையாவோ போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் போட்டோடனே அதுவே மேலே எழும்பி வந்துடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே நாம் இந்த தட்டையை எடுத்துடலாம். தட்டையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பூண்டு வாசனையோட ஜீரக வாசனை அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.